வணக்கம் தோழர்களே, வெல்கம் டு ஸ்மார்ட் ஸ்விங் ட்ரேடர்ஸ். நாம் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் யூனியன் பேங்க். இது ஒரு லீடிங் பப்ளிக் செக்டர் பேங்க். இது நாம் இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த யூனியன் பேங்க்கோட பங்கு கிட்டத்தட்ட அதோட 52வது வார உச்சத்தில் இருந்து 52 வீக் லோ வரைக்கும் கிட்டத்தட்ட 65% விலை வீழ்ச்சி ஆகிருக்கு. இது மறுபடியும் அதோட பழைய விலைக்கு வருமா அப்படிங்கிறது சம்பந்தமான தகவல்கள் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த வங்கி சுமார் 79,084 கோடி ரூபாயை கேபிட்டலாக வச்சுருக்காங்க. சரியா? இந்த வங்கி மிட் கேப்பில் வகைப்படுத்தப்பட்டிருக்கு. இதோட பிஇ 5.15, செக்டார் பிஇ 6.49, பிபி 0.73, டிவிடெண்ட் ஈல்டு 3.47% அண்ட் ROE 16.68%. இது 52 வீக் ஹையான 172 ரூபாயிலிருந்து இப்போ 52 வீக் லோவான 100 ரூபாய் வரைக்கும் வந்திருக்கு. இதோட ரெவென்யூ அப்படின்னு பார்த்தோன்னா, கோஆப்ரேட் அண்ட் ஹோல்சேல் பேங்கிங் 34.97%, ரீட்டைல் பேங்க் ஆப்ரேஷன் 34.81%, ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ரேஷன் 25.47%, அதர்ஸ் 4.75%. இதோட ஃபினான்ஷியல் சம்மரி மார்ச் மாதம் 2022 இதோட ரெவென்யூ 81,754 கோடி ரூபா, ப்ராஃபிட்டு 5,265 கோடி ரூபா. மார்ச் 23 இதோட ரெவென்யூ 97,079 கோடி ரூபா அண்ட் ப்ராஃபிட்டு 8,512 கோடி ரூபா. மார்ச் 2024 இதோட ரெவென்யூ 1,18,188 கோடி ரூபா அண்ட் இதோட ப்ராஃபிட்டு 13,797 கோடி ரூபா. இந்த பங்கு சமீபத்தில் சரிவானதுக்கு முக்கியமான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். இந்த நிதியாண்டின் 3வது காலாண்டு வணிக புதிப்பு எதிர்பார்த்த அளவில் இல்லை. அடுத்தது, உள்நாட்டு காசா வைப்புத் தொகை ஆண்டு அடிப்படையில் 0.4% வீழ்ச்சியாக இருக்குது. அடுத்தது, சப்ளை மற்றும் டிமாண்டோட மாற்றங்கள். அடுத்தது, மற்றும் உலகளவிய சந்தை போக்குகள் ஒரு முக்கியமான காரணமாகிருச்சு. இதனால தான் யூனியன் பேங்கோட ஷேர் விலை குறைவுக்கு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு யூகிக்கப்படுது. மேலும் முக்கியமான வங்கிகளோடையும் இந்த வங்கி போட்டி போட்டுட்ருக்கு. பங்குகள் வாங்குறது குறித்து இப்போ என்னென்ன காரணங்கள் அப்படின்னு நம்ம பரிசீலனை பண்ணலாம். வலுவான லாப வளர்ச்சி. யூனியன் வங்கி அதோட நிகர லாபத்தில் நிலையான வளர்ச்சியை காட்டியிருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் Q2 ஃபினான்ஷியல் இயர் 2024 வங்கி 4,750.93 கோடி ரூபாய் நிகர லாபத்தை மட்டுமே பதிவு பண்ணியிருக்காங்க. இது இந்த வங்கியோட வலுவான செயல்பாட்டு மற்றும் செயல்திறனை காட்டுது. பாயிண்ட் நம்பர் 2, மேம்பட்ட சொத்து தரம். யூனியன் வங்கி அதனோட மொத்த செயல்படாத சொத்துக்கள், அதாவது GNPA, கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ், செயல்படாத சொத்துக்கள், மற்றும் நிகர NPA, நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ், இது எல்லாத்தையும் கணிசமாக குறைச்சிக்கிட்டே வந்துட்டாங்க. இது மேம்பட்ட சொத்து தரம் மற்றும் நிதி நிலைத்தன்மை, அதாவது ஸ்ட்ராங்கான பேஸோட இருக்குது அப்படிங்கிறத காட்டுது. பாயிண்ட் நம்பர் 3, குறைந்த மதிப்பீட்டு அளவீடுகள். அதாவது PE ரேஷியோ மற்றும் PB ரேஷியோ விகிதத்தோட மீத வங்கிகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது கவர்ச்சிகரமான ரேட்டிங்கில் தான் இருக்குது. மதிப்பீட்டு ஆதாயங்களுக்கான சாத்தியத்தையும் இது வழங்குகிறது. இது அரசு ஆதரவு பெற்ற வங்கி. யூனியன் வங்கி ஒரு பொதுத்துறை வங்கியாக இருக்கிறதுனால இதுக்கு அரசாங்கத்தோட முழு ஆதரவும் இருக்குது. அதனால் நிறைய பயனும் இந்த வங்கிக்கு கிடைக்கிது. கொள்கை நடவடிக்கைகள் மூலமாகவும் நிலையான தன்மை மூலமாகவும் மற்றும் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளையும் இந்த வங்கி உறுதி செய்யுது. வட்டி வருமானம் அதிகரித்து வருகிறது. அதிகரித்த கடன் செயல்பாடு மற்றும் திறமையான செலவு, அதிகரித்த கடன் செயல்பாட்டு திட்டம் மற்றும் திறமையான செலவு மேலாண்மை ஆகியவற்றால் இயக்கப்படும் ஒரு முக்கிய லாப அளவீடான நிகர வட்டி வருமானத்தில், அதாவது NIIயில் வங்கி வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. ஆய்வாளர் பரிந்துரைகள். ஒரு சில முன்னணி நிதி ஆய்வாளர்கள், ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ், இந்த பங்கோட விலை நல்லா உயர்ந்து 140க்கு மேலே 160 கூட தாண்டறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க.
இது தற்போதைய சந்தை விலையை விட மிக அதிகமான ஏற்றத்தை பிரதிபலிக்குது. ஈவுத்தொகை செலுத்துதல், அதாவது 2024 நிதியாண்டில் பார்த்திங்கன்னா யூனியன் வங்கி அவங்களோட டிவிடெண்ட் அமௌண்ட்டை நல்ல பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டே கொடுத்துருக்காங்க. இது வருமானத்தை மையமாக கொண்ட முதலீட்டாக இருக்குது. இப்போது பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு அது மூலமாக வருமானம் வரும், ஒரு தொகை கட்டாயமாக எனக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவங்களுக்கு இது நல்ல கவர்ச்சிகரமான திட்டமாகவே அமையும். மேலும் வருங்காலத்தில் டிவிடெண்ட் அமௌண்ட்டு நிறைய கூடுறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் எல்லா வங்கிகளிலையுமே தொடர்ந்து வந்துட்டுருக்கு. உள்கட்டமைப்பு மற்றும் MSMEகளில் கவனம் செலுத்துதல். இந்தியாவின் பொருளாதார விரிவாக்க திட்டத்தின் கீழ் யூனியன் வங்கி வலுவான வளர்ச்சியை காணும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உள்கட்டமைப்பு மற்றும் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், அதாவது MSME துறைகளுக்கும் யூனியன் வங்கி தீவிரமாக கடன் வழங்கி வருகிறது. டிஜிட்டல் மாற்றம். இப்போது இந்த வங்கி டிஜிட்டல் வங்கியாக மாறிட்டு வராங்க. ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணுறது, நெட் டிரான்சாக்ஷன் பண்ணுறது, ஏடிஎம் கார்டு போட்டு டிரான்சாக்ஷன் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே டிஜிட்டல் பே, கூகுள் பே, ஃபோன்பே, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே அதுவும் அப்டேட் ஆகிட்டே வருது. மீத பேங்க் மாதிரியே இந்த மாதிரி அப்டேட் ஆகிறதுக்கும் அது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்குது. வாடிக்கையாளர்களோட அனுபவம் மற்றும் செயல்பாட்டு திறனையும் கட்டாயமாக மேம்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு செயல்பட்டுட்டு வருது. ஆய்வாளர்கள் விலை இலக்குகள். இப்போது சில ஃபினான்ஷியல் அட்வைசிங் கம்பெனிகளும் பேப்பர்ஸும் கொடுத்துருக்கக்கூடிய ஆய்வு விலை கரண்ட்டில் 108 ரூபா இருக்குது அப்படின்னா ட்ரெண்ட் லைன் சராசரியான டார்கெட் ப்ரைஸ் 159 ரூபா 25 பைசா, கிட்டத்தட்ட 54% ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எக்கனாமிக் டைம்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 149 ரூபா 50 பைசாவிலிருந்து 180 ரூபா வரைக்குமே ஏறுறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரேடிங் வியூ ஆய்வாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பங்கு கிட்டத்தட்ட 142 ரூபா 78 பைசா அப்படிங்கிற விலை இலக்கையும் தொடலாம். ஒருவேளை அதை தாண்டிச்சுன்னா 160 ரூபாங்கிற விலை இலக்கையும் கட்டாயம் தொடும். ரொம்ப குறைஞ்ச ஏறினா கூட 120 ரூபாயை தொடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலே சொன்ன இந்த காரணங்கள் எல்லாமே நம்பிக்கைக்கு உரியதாக இருந்தாலும் சந்தையோட நிலவரங்கள், அபாயங்கள் மற்றும் உங்களோட முதலீட்டு நோக்கம் எல்லாத்தையுமே நீங்கள் தான் சரியாக பகுப்பாய்வு செஞ்சு பார்க்கணும். தனிப்பட்ட அணுகுமுறை உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட நிதி ஆலோசகரை அணுகிறது தான் பாதுகாப்பானது. உங்களுக்கு கொடுத்துருந்த எல்லா தகவலுமே கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே. நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. எந்த ஒரு ஸ்டாக்கையும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து முடிவு செய்கிறது தான் நல்லது. சரியா? இந்த வீடியோ மிகவும் பயனுள்ளதாக உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நான் முழுசும் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டாக பதிவு பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். நன்றி தோழர்களே, மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.